வெல்கம் டு எடியூஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 19 ஜூன் 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா PM Modi inaugurate new campus of the Nalanda University at Rajgir in Bihar. Inaugural ceremony to attended by the several eminent people including the head of the mission and 17 countries. ஸோ வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பீகார்ல ராஜ்கீர்ன்ற இடத்துல இருக்கிற நலண்டா யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் பண்ணிச்சிருக்காரு. அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து ஓப்பன் பண்ணிச்சிருக்காரு. ஸோ அந்த நலண்டா யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஹிஸ்டரி ரிலேட்டடான ஒரு யூனிவர்சிட்டி உங்களுக்கு. ஸோ நலண்டா யூனிவர்சிட்டி என்னன்னா நம்ம இந்தியாவுக்கு முறையா ஒரு இந்தியாவுக்குள்ள யூனிவர்சிட்டி உருவாக்குனது பார்த்தீங்கன்னா இந்த நலண்டா யூனிவர்சிட்டி தான். ஸோ வந்து ஏன்ஷியன் பீரியட்ல இந்த யூனிவர்சிட்டி உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஏன்ஷியன் பீரியட் முடிச்சு மெடிவல் பீரியட் ஆரம்பிக்கும் போது முஸ்லீம் இன்வைடர்ஸ்னா வந்திருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இஸ்லாம் இன்வைடர்ஸ்னா வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து வரும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேவருக்காண்டி இந்த யூனிவர்சிட்டி டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இவங்களோட ராஜ்யத்தை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து யாரு வந்து இதோட ஹிஸ்டரின்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா இதை எப்போ டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல்லி சுல்தான்ல இருக்கிற டெல்லி சுல்தான்ல ஸ்டார்டிங்ல 1206 அப்போ ஐபக்ன்ற ஒருத்தர் இருப்பாரு. அவர் ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் லாகூர்ல இருந்து உங்களுக்கு வந்து பீகார் வரைக்கும் அவரோட கிங்டம் அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காண்டி இந்த ஐபக்ன்றவர் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா அவர் கீழே எங்க அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்களே. ஸோ அவங்களை அனுப்பி உங்களுக்கு பீகாருக்கு வந்து அவங்களை அனுப்பி இந்த யூனிவர்சிட்டி வந்து டிஸ்ட்ராய் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களும் அந்த யூனிவர்சிட்டி டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இவங்களோட ராஜ்யத்துக்குள்ள வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படிதான் நம்மளோட நலண்டா யூனிவர்சிட்டி நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி நம்மளோட இந்தியாவிலேயே இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இதுதான். இந்த யூனிவர்சிட்டி வந்து டிஸ்ட்ராய் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கவர்மெண்ட் இந்த யூனிவர்சிட்டி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து புதுப்பிச்சு இப்போ வந்து கேம்பஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இந்த யூனிவர்சிட்டியோட நேம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீகார்ல இருக்குது, ராஜ்கீர் என்ற இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த நலண்டா யூனிவர்சிட்டி யாருக்கு எந்த பீரியட்ல கட்டிப்பாங்க பார்த்தீங்கன்னா புத்திசம் பீரியட்ல தான் இந்த நலண்டா யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பீகாருக்கு வந்துட்டு விசிட் பண்ணி அந்த கேம்பஸ் வந்துட்டு திறந்து வச்சிருக்காரு. உங்களுக்கு வந்து 10 AM அந்த யூனிவர்சிட்டியோட பர்மிஷன்ஸ், அதாவது யூனிவர்சிட்டி முக்கியமான பிளேஸ் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் ஆடிட்டோரியம்ன்றது இருக்குது. அந்த இடத்துல இருந்தா இந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி திறந்து வச்சிருக்காரு. இந்த யூனிவர்சிட்டி யாரோட கொலாபரேஷன் மூலமா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் அண்ட் ஈஸ்ட் ஏசியா சமிட்டுக்கும் இந்த 2 பேர் கொலாபரேஷன் தான் இந்த யூனிவர்சிட்டின்றது திரும்பி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகி உருவானுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த இனாகிரேஷன் ஈவெண்ட் அட்டன் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பீகாரோட கவர்னரான ராஜேந்தர் விஸ்வநாதன் தான் அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர். ஸோ இவங்க வந்து 3 பேருமே வந்துட்டு இந்த செரிமனி மீட்டிங் ஓப்பனிங் செரிமனி வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் கிளாஸ்ல வந்து எக்யூப்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு இருக்குதுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த யூனிவர்சிட்டி மெயின் எதை பேஸ் பண்ணி இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் பில்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ கிரீன் கேம்பஸ்ன்றத டைட்டில் அந்த இதை பேஸ் பண்ணி, அதாவது என்விரான்மெண்ட்ல எந்த வித கார்பன் எமிஷனோ இல்லை ஜீரோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு கிரீன் எக்கோ ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ அதாவது இந்தியாவில நெட் ஜீரோ கிரீன் கேம்பஸ்ன்றதை எதை வந்துட்டு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட நலாண்டா யூனிவர்சிட்டி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 அஃபிஷியலி கேம்ஸ் இன்டு எஃபெக்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது எந்த ஆக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஆக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1988. ஸோ 1898ல ரிலீஸ் ஆன இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்டை இது அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் எதுக்கு ரிப்பீல் பண்ணி என்ன புது விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது நம்ம வந்துட்டு ஒரு லெட்டர்ஸ் அனுப்புறோமோ இல்லை வந்து ஒரு பார்சல் அனுப்புறோமோ எல்லாமே வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில இருந்து உங்களுக்கு வந்து நார்த்ல எங்க அனுப்பலாம், இந்தியாவில் இருக்கிற எல்லா பிளேஸுக்கும் அனுப்பினாலும் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் செயல்பட்டு வருது உங்களுக்கு. ஸோ பார்சல் சர்வீஸோ ஒரு லெட்டர்ஸோ ஒரு அஃபிஷியல் லெட்டர்ஸோ எது போறாங்க இருந்தாலும் ஸோ இந்த அஃபிஷியல் லெட்டர்ஸ் எல்லாமே இந்த லெட்டர்ஸ் இதுக்குள்ள போற இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ்ல வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது வந்துட்டு இல்லீகல் பார்சல்ஸ் இது மாதிரி இந்த மாதிரி எது டிரான்சாக்ஷன் நடந்தாலும் உங்களுக்கு வந்து வெளியே தெரியறது இல்லை. ஸோ இந்த ஆக்ட் மூலமா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. இந்த பார்சல் வந்து ஓபன் பண்ணி பாக்குறதுக்கும் அதை வந்து வெரிஃபை பண்றதுக்கும் அதை வந்து எக்ஸாமின் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குன்றத இந்த ஆக்டுகள்ல அவங்களுக்கு பவர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இது மூலமா ஸ்பெஷல் கிரவுண்ட் இன்க்ளூடிங் செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் ஆர்டர் மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யாரு வேணாலுமே இந்த ஆக்ட் மூலமா போஸ்டர்ல பார்சல்ல வந்துட்டு வெரிஃபை பண்ணலான்றதை இந்த ஆக்ட் மூலமா அவங்க வந்து பவர் வந்து யூஸ் பண்றாங்க.
இதுதான் சொல்றாங்க ஆஃபீஸர் ஹேஸ் அ பவர் டு ஓபன் டிடைன் டிஸ்ட்ராய் ஷிப்மெண்ட் கேரிங் ஐட்டம்ஸ் ப்ராஹிபிட்டட் அண்டர் தி ஆக்ட் ஆன் எனி அதர் லா. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கீழே எங்கிற லாஸ் ஆர் ஆக்ட் வந்துட்டு பாதிக்கிற மாதிரி அந்த பாஸ் இருந்துச்சுன்னா அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு ஓபன் பண்றதுக்கு டிடைன் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபீஸருக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. This act also states that the Director General of the Postal Service will be appointed to the head Indian Post Office. So Director General of the Postal Service வந்து தனியா ஒரு போஸ்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க வந்து இந்தியன் ஹெட் ஆஃப் இந்தியன் போஸ்ட் கிட்ட. ஸோ இவங்களும் வந்து இந்த எக்ஸாமின் ஆக்டிவிட்டிஸ்ல செயல்படுவாங்க. ஸோ இந்த பில்ல வந்து பார்லிமெண்ட் எப்போ பாஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி தான் இந்த பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பில் வந்து ஃபுல்லா முழுமையடைஞ்சு ஆக்டா வந்து வெளியே வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பில்லுன்றது பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு வச்சு அந்த பில் வந்து ஒரு மெஜாரிட்டி அந்த பில் அதாவது வந்து ஃபினான்ஸ் பில், மணி பில், ஆர்டினரி பில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபினான்ஸ் பில்லுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, மணி பில்லுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஆர்டினரி பில்ஸ்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பில் வந்து ஆர்டினரி பில் இருந்துச்சுன்னா சிம்பிளா வந்துட்டு லோக்சபால வந்துட்டு ராஜ்யசபால மெஜாரிட்டிக்கு எடுத்து உங்களுக்கு வந்து இந்த பில்லை பாஸ் பண்ணிடுவாங்க. இதுவே மணி பில் இருந்ததுன்னா அது வந்து லோக்சபாக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு பர்மிஷன் இருக்கும். ராஜ்யசபால வெறும் 14 days வரைக்கும் அவங்க வந்து சஜஷன் சொல்றதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பில்ல நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு பில்லை வந்துட்டு பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எல்லாருமே மெஜாரிட்டி கொடுத்து உங்களுக்கு வந்து மெஜாரிட்டில அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பில்லுங்கிறது உங்களுக்கு வந்து ஆக்டா மாறும். ஸோ ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்றதும் இதே சேம் ப்ரொசீஜரா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அசாம் செக்ரட்டரியேட் பிகம் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ். ஸோ அசாம்ல இருக்க செக்ரட்டரியேட் அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் செக்ரட்டரியேட்ன்றது ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி, அதாவது நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்கும் செக்ரட்டரியேட் இருக்கும், எல்லா சட்டசபைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அதுல எல்லா மீட்டிங்ஸ் அது எம்ஐஎஸ் எல்லாமே வந்து கூடுறது அங்கதான் இருக்கும். ஸோ அசாமோட செக்ரட்டரியேட்ல வந்துட்டு அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு சோலார் பேஸ்டு பவர் பிளான்ட் வந்து அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்றது எல்லாமே வந்து ரெனியூவபிள் எனர்ஜி பேஸ் பண்ணி பண்றதுனால இந்தியாவிலே ஹெட் குவார்டர்ஸ் அதாவது ஒரு ஸ்டேட்டோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபுல்லி வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஆனது பாத்தீங்கன்னா இந்த அசாம் செக்ரட்டரியேட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு மெகாவாட்டுக்கு பவர் சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 2.5 மெகாவாட்டுக்கு சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அந்த கேம்பஸ் ஆஃப் த ஜனதா பவன் இந்த டிஸ்பூட் கவுகாத்தி அசாம். ஸோ உங்க கவுகாத்தி அசாம்ல இந்த ஸ்டேட்ல தான் உங்களுக்கு வந்து செக்ரட்டரியோட ஹெட் குவார்டர்ஸ்ன்றதே இருக்குது. அந்த ஜனதா பவன்ற பிளேஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு இந்த 2.5 மெகாவாட் சோலார் பிளானட் பேஸ் பண்ணி தான் இருக்கிறனால இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹெட் குவார்டர்ஸா மாறி இருக்குது. இதோட டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 12.5 crores வருது உங்களுக்கு. சோ அசாமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கேபிட்டல் வந்து திஸ்பூர், சீஃப் மினிஸ்டர் வந்து ஹேமந்த் பிஸ்வ சர்மா, கவர்னர் வந்து குலாப் சந்த் கத்தார் தான் அந்த ஸ்டேட்டோட கவர்னரா இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் பார்ட்டிசிபேட் இன் த சமிட் ஆன் பீஸ் இன் யுக்ரைன். ஸோ வந்துட்டு நம்ம இந்தியா சார்பில் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வெஸ்டர் சேர்ந்த உங்களுக்கு வந்து பவன் கபூர் வந்துட்டு சுவிட்சர்லாந்துல பர்குவான் ஸ்டாக்ல நடந்த உக்ரைனால ஹோஸ்ட் பண்ணப்பட்ட சமிட் ஆன் பீஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து இந்த சமிட் எதுக்கு அட்டன் பண்ணிருக்காங்கன்னா இந்த மீட்டிங்ல என்ன பேசுவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா கண்ட்ரியும் பீஸை நோக்கி எப்படி நம்ம வந்துட்டு போறது, ஸோ இதுக்கான என்ன ஆக்டிவிட்டிஸ் எடுக்கும், ஸோ இந்த ஒரு விஷயம் எடுக்கிறனால நம்ம வந்து எல்லா கண்ட்ரியும் பீஸ் மெயின்டைன் பண்ணலாம், அதாவது வார் இல்லாம ஒரு கண்ட்ரியை மெயின்டைன் பண்றதா பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யுக்ரைன் உங்களுக்கே தெரிஞ்சு யுக்ரைன் ரஷ்யா போர் வந்து நடந்துட்டு வருது. ஸோ அது வந்துட்டு இது மாதிரி ஃபியூச்சர்ல எந்த கண்ட்ரியும் நடந்துக்க கூடாது. ஸோ எல்லா கண்ட்ரியும் அவங்களோட விஷயத்த பேசி முடிச்சுட்டா உங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரிக்கும் எந்த வித ஃபைட்டும் இருக்காது, உங்களுக்கு வந்து வாரம் வராது. ஸோ எல்லா கண்ட்ரியும் உங்களுக்கு வந்து பீஸை நோக்கி தான் போகணும்னு தான் இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த சமிட் வந்து எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கிற பர்குவான் ஸ்டாக்ல தான் வந்து நடந்துருக்குது. ஸோ நம்ம இந்தியா சார்பில் யார் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பவன் கபூர் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சேர்ந்த செக்ரட்டரியேட் தான் வந்துட்டு அட்டன் பண்ணிருக்காரு இந்த மீட்டிங். So Ukraine starting point பார்த்தீங்கன்னா capital வந்து கிவி and president வந்து வல்முதன் ஜெலன்ஸ்கி and currency வந்து Ukrainian yuan and official language வந்து Ukrainian தான் அந்த கண்ட்ரியோட official language-ஆ இருக்குது. So next international news பார்த்தீங்கன்னா Theo James named UNHCR Global Goodwill Ambassador. So உங்களுக்கு United Nations High Commissioner for Refugees. So இதோட United Nations Refugees Agency அதோட brand ambassador வந்துட்டு பிரிட்டிஷ் ஆக்டரான Theo James வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் அம்பாசிடர்னா எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது ஒரு ஃபேமஸான ஃபிகரோட ஃபேஸ் இருந்துச்சுன்னா அந்த அதுக்கான அவேர்னஸ் வந்துட்டு எல்லா மக்களும் போய் ரீச் ஆகும். ஸோ சரி நம்ம வந்து ஆட் நம்ம பார்க்குற மாதிரி தான். ஸோ ஆட்ல நமக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டர்ஸ்னா நம்ம ஆடை பத்தி தெரிஞ்சுக்குவோம், அந்த ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்க உங்களுக்கு. ஸோ யுனைடெட் நேஷன்ல இருக்கிற வேரியஸ் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோ
அண்ட் யூனிசெஃப். ஸோ இந்த மாதிரி யூனிசெஃப் சில்ட்ரனுக்கு இருக்கிறது. ஸோ சில்ட்ரன் விஷயமா ஃபண்ட் ஏதாவது ரைஸ் பண்ணோம், அதுக்கான இதை ஏதாவது ரைஸ் பண்ணா ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து யூஎன், அதாவது யுனைடெட் நேஷன் ஜெனரல் ரெஃப்யூஜிஸ் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஜேம்ஸ் தோயஸ்ன்றது இந்த பர்சனை வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க பிராண்ட் அம்பாசிடரா. ஸோ இந்த யூஎன்ஹெச்ஆர்சி அபிஷியலி நோன் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ்ன்றதை சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த தியோ ஜேம்ஸ் எப்படி இவங்க செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஹை ப்ரொஃபைல் சப்போர்ட் வந்து யூஹெச்சிஆர்ல 2016 ஒரு சேர்ந்துட்டு அந்த ஆர்கனைசேஷனுக்கு நிறைய சப்போர்ட்ன்றது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த 2016 இருந்து கிரீஸ்ல வந்துட்டு இவங்க வந்து ரெஃப்யூஜிஸ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்றாங்கறதையும் இவர் வந்து அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாரு. ஸோ அந்த 2019 பார்த்தீங்கன்னா ஐ பிலாங் கேம்பெயினையும், அதாவது யூஎன்ஹெச்ஆர்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ண இந்த கேம்பெயினையும் இவர் வந்து கலந்துக்கிட்டனால இவர் வந்து அந்த விஷயத்துக்காண்டி, ரெஃப்யூஜிஸ் விஷயத்துக்காண்டி இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்காண்டி தான் இவர் வந்து பிராண்ட் அம்பாசிடரா அவங்க வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த யூஎன்ஹெச்ஆர்சிஆரோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஜெனிவா சுவிட்சர்லாண்ட்ல இருக்குது. பிரசிடென்ட் வந்து பிலிப்பினோ கிராந்தி அண்ட் ஃபவுண்டர் யார் பார்த்தா யுனைடெட் நேஷன் கீழே எங்கிற ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான் இந்த யுனைடெட் நேஷன் உங்களுக்கு வந்து ரெஃப்யூஜிஸ். அண்ட் ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் 1950 தான் இதோட ஃபவுண்டட் இயரா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபிட்ச் ரேட்டிங் இன்க்ரீசஸ் இந்தியாஸ் growth forecast for current fiscal year to 7.2% from 7%. ஸோ வந்துட்டு ஃபிட்ச் ரேட்டிங் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவோட growth forecast பண்ணிருக்காங்க. இந்தியாவோட growth rate வந்து forecast பண்ணிருக்காங்க. எவ்வளவு forecast பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7% 7.2% போன்றதை இவங்க வந்து forecast பண்ணிருக்காங்க. ஸோ இது எதனால இந்த ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங் அண்ட் இன்க்ரீசிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டு கன்சியூமரோட ஸ்பெண்டிங் அதிகமா இருக்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமா இருக்கனால ஸோ வந்து முன்னாடி கணிச்ச 7% இருந்து இப்போ வந்து 7.2% போறன்றது ஃபிட்ச் ரேட்டிங் வந்து ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி டு இன்வெஸ்ட் 1.105 million இன் ப்ரூக்ஃபீல்ட் பிகினர் சோலார் பவர் ப்ராஜெக்ட். ஸோ வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் வந்துட்டு $105 million வந்துட்டு நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்தியன் ரேட்ல பார்த்தீங்கன்னா 879 crores வந்துட்டு இந்த ப்ரூக்ஃபீல்ட் பிகினர் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த பவர் ப்ராஜெக்ட் வந்து எங்க நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் இந்த பவர் ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பவர் ப்ராஜெக்ட்ல இவங்க வந்துட்டு சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ராஜஸ்தான்ல இருக்கிற பிகினர் என்ற இடத்துல தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்குது. இதோட டோட்டல் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 550 மெகாவாட். இது ஃபர்ஸ்ட் இப்போ வந்து மார்ச் 2024 வரைக்கும் 268 மெகாவாட் முடிச்சிருக்காங்க. அண்ட் 282 மெகாவாட் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்குது. இதோட ஈக்குவலிட்டி ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80% அண்ட் ப்ரூக்ஃபீல்ட் ரெனியூவல் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் இவங்க வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இம்போஸ் 1.45 crores பெனால்டி ஆன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்பிஐன்றது உங்களுக்கு வந்து ஏதாவது பேங்க் வந்து அவங்களோட கைட்லைன்ஸை மீறினாலோ இல்லை வந்துட்டு அவங்க சொன்ன ரூல்ஸை மீறினாலோ அவங்க வந்து பெனால்டின்றதை போடுவாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு 1.45 crores வந்துட்டு இவங்க வந்துட்டு பெனால்ட்டியா போட்டிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் வித் ஸ்பெசிபிக் டெரிவேட்டிவ் இஷ்யூட் பை ஆர்பிஐயோட சொன்ன விதிமுறைகளை அவங்க தாண்டதுனால இவங்களுக்கு வந்து இந்த பெனால்ட்டி அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ சிபிஐ என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் கேபிட்டல் டிமாண்ட் லோனை வந்துட்டு கார்பரேஷன் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சப்சிடியா கொடுத்த அமௌண்ட் வந்துட்டு இவங்க வந்து கார்பரேஷன் வந்துட்டு வெளி கேபிட்டலுக்கு கொடுத்தனால இந்த பெனால்ட்டி அமௌண்ட்ன்றது ஆர்பிஐ வந்து இம்போஸ் பண்ணிருக்காங்க இவங்க மேல. ஸோ இவங்க வந்து எவ்வளோ டாலுக்குள்ள கட்டி முடிக்கணும் 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வந்துட்டு கட்டி முடிக்கணும் இந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை. இந்த பெனால்ட்டி அமௌண்ட்னா ஆர்பிஐ வந்து எந்த ஆக்ட் மூலமா போடுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எந்த விதிகள் மூலமா போடுறாங்க பார்த்தீங்கன்னா செக்ஷன் 47A(1)(c) அண்ட் 46(4)(y) அண்ட் 51(i) ஆஃப் பேங்கிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி தான் இந்த பெனால்ட்டின்றது போடுறாங்க. ஸோ ஆர்பிஐயோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபவுண்டர் இன் 1935 கொல்கட்டால ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. இதோட கவர்னர் யாருன்னா சக்திகாந்த் தாஸ். இதோட ஹெட் குவார்டர்ஸ்ன்றது மும்பைல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா வினோத் காண்டாரா கன்ஃபர்ட் நெல்சன் மண்டேலா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். ஸோ இந்த நெல்சன் மண்டேலாவோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் பர்சன் வந்துட்டு இவர் தான் வந்து வாங்குறாரு, வினோத் காண்டாரா அவங்களுக்கு. ஸோ அவர் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பேஸ்டு ஃபிலிம் பேஸ்ட் எடுத்தனால தான் இந்த அவார்டுன்றது தரப்பட்டிருக்கு இவருக்கு. ஸோ வந்து நெல்சன் மண்டேலாவோட 7th சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு இந்த அவார்டு வந்து இவருக்கு தந்திருக்காங்க. ஸோ இந்த வினோத் காண்டாரான்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்துட்டு அண்ட் வந்துட்டு 1982 வந்துட்டு ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்திட்டு வந்தாரு. ஸோ இந்த நெல்சன் மண்டேலா அவார்டு பார்த்தீங்கன்னா இந்த நெல்சன் மண்டேலா அவார்டு வந்து நெல்சன் மண்டேலா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த ஒன் ஆஃப் த ஃபேமஸான பர்சன் உங்களுக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால 1988 பார்ன் பண்ணியிருப்பாரு.
இவர் வந்துட்டு அந்த கண்ட்ரியில நடக்கிற ராசியல் செக்ரிகேஷன் பாலிசி வந்துட்டு அதை எதிர்த்து இவர் போராடி அந்த கண்ட்ரியோட வந்துட்டு தலைவராக ஆனாரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1944 வந்துட்டு இவர் வந்துட்டு ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணி அந்த 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 வருஷம் நடந்த எலெக்ஷன்ல வந்துட்டு இவர் ஜெயிச்சு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சு இவர் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டா மாறினார். உங்களுக்கு இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் யார் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா தான். ஸோ இவருக்கு வந்துட்டு இவர் வந்து நியூ சவுத் ஆப்பிரிக்கா கால்டு ரெயின்போ நேஷன்றது வந்து பேர் வச்சாரு. அண்ட் வந்து இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து 1993 தந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா சார்பிலையும் இவருக்கு வந்து அவார்டு தந்திருக்காங்க. ஸோ என்ன அவார்டு தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா அவார்டு 1990 தந்திருக்காங்க. அதாவது இவர் தான் வந்து செகண்ட் பர்சன் டு வந்துட்டு ஃபாரின், அதாவது பாரத் ரத்னாங்கிறது நம்ம சிட்டிசன்ஷிப்க்கு தர அவார்டு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு பாகிஸ்தான் சேர்ந்த கான் அப்துல் காஃபின்றவர் 1987 தந்திருப்பாங்க. இவர் வந்துட்டு நெல்சன் மண்டேலா வந்து செகண்ட் ஃபாரின் பர்சன் வந்து தந்த அவார்டு இவர் தான். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ் நலமுத்து கன்ஃபர்ட் 18th சாந்தாரா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஸோ வந்துட்டு பிரஸ்டீஜியஸ் 18th சாந்தாரா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்துட்டு நம்மளோட ஃபிலிம் மேக்கரான சுப நல்லமுத்துன்றவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டுன்றது யார் தராங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் எல் முருகன் தான் இந்த அவார்டு வந்து தந்திருக்காரு. ஸோ இந்த அவார்டு எந்த இடத்துல தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18th மும்பை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மும்பை மகாராஷ்டிராவில் நடக்கிற ஃபெஸ்டிவலில் தான் இந்த அவார்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து ஃபிலிம்ல வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு தரக்கூடிய அவார்டு இது. ஸோ இந்த வி சந்தாரா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெமரி ஆஃப் த லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் வி சஹந்தாரா. ஸோ இந்த ஃபிலிம் மேக்கரோட நினைவார்த்தமாக தான் இந்த அவார்டு வந்து தராங்க. இது வந்துட்டு அவார்டு இன்ஸ்டியூஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா 1990 தான் இன்ஸ்டியூஷன் பண்ணாங்க. இதை எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கீழே தான் வருது. ஸோ அது எல்லா வருஷமும் இந்த அவார்டு மும்பை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் இந்த அவார்டு வந்து எல்லா வருஷமும் அந்த ரிசப்டன்ட்டுக்கு தருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசப்டன்ட்டா 1990 வந்துட்டு ரிசீவ் யார் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈசர் மெருன்றவங்க தான் இந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் முறையா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட கேஷ் பிரைஸா எவ்வளவு தருவாங்கன்னா 10 lakhs வரைக்கும் இதோட கேஷ் பிரைஸ்ன்றது தருவாங்க. இந்த சுபா நல்லமுத்துன்றவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம் 2018 ஃபார் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் டைகர் காண்டி அவார்டு வாங்கியிருக்காரு. பெஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம் 2015 காண்டி வாங்கியிருக்காரு. அண்ட் பெஸ்ட் நான் ஃபீச்சர் ஃபிலிம் 2012 வந்துட்டு டைகர் டைனஸ்டின் காண்டி அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியா ஹோஸ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஏர் எக்ஸைஸ் தாராங் சக்தி இன் ஆகஸ்ட். ஸோ வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் மல்டிநேஷனல் ஏர் எக்ஸைஸ் ஆன தாராங் சக்தி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் முறையா வந்துட்டு மல்டிநேஷனலா வந்துட்டு ஒரு எக்ஸைஸ் இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்றது இதுதான் முறை உங்களுக்கு. ஸோ அது வந்து 2 கட்டமா நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்ல இருந்து சவுத்தர்ன் இந்தியா வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ண போறாங்க. அண்ட் செகண்ட் ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் செக்டர்ல ஆகஸ்ட் டு மிட் செப்டம்பர் வரைக்கும் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மல்டி ஏர் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா யார் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. தாராங் சக்தி 2024 வில் ஃபீச்சர் ஏர் அசிஸ்ட் ஃப்ரம் 12 கண்ட்ரீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு இதுல வந்து பங்கெடுத்துக்க போறாங்க வித் 6 நேஷன்ஸ். யார் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம் தான் அண்ட் 2 ஜெர்மனி. ஸோ இந்த கண்ட்ரி தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ்ல பங்கெடுத்துக்க போறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. மல்டிநேஷனல் எக்ஸசைஸ்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ்ல இருந்து பங்கெடுத்துக்குவாங்க. ஸோ வந்து ஒரு காமனா வந்துட்டு ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸோ இல்லை ஆர்மி எக்ஸசைஸோ வந்துட்டு ஒரு 2 கண்ட்ரி கிடையாது தான் நடக்கும் வந்து. ஸோ மல்டிநேஷனல் எக்ஸசைஸ்னா வந்து வேரியஸ் கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரிஸ்லாம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைமா இந்தியா வந்து இதை வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் பேர் வந்து என்ன சொல்றாங்க தாராங் சக்தி 2024. ஸோ அந்த தாராங் சக்தி வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரி வர போறாங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம் அண்ட் ஜெர்மனி வந்துட்டு வர போறாங்க. ஸோ இது வந்து 2 கட்டமா நடக்க போகுது. ஒன்னு வந்து ஆகஸ்ட் மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து சவுத்தன் நம்மளோட சவுத் இந்தியால அண்ட் இன்னொரு ஈவெண்ட் வந்து இன்னொரு ஃபேஸ் வந்துட்டு ஆகஸ்ட் டு மிட் செப்டம்பர் வந்துட்டு வெஸ்டர்ன் செக்டர்ல நடக்க போகுது. சரி யார் ஹோஸ்ட் பண்றாங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ் வந்து ஹோஸ்ட் பண்றது. ஸோ இது வந்து முறையா ஜெர்மன் டிஃபென்ஸ் கார்பரேஷன் நம்ம கூட வந்துட்டு கொலாபரேட் பண்ணிருக்காங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா 2006 நமக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பைலேட்டரல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. ஸோ அது மூலமா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் மூலமா தான் இந்த ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து நமக்கும் ஜெர்மனுக்கும் இடையில வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான் அவங்களுக்கு. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1932 8 அக்டோபர் இந்தியாவில். அண்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாருன்னா ஜெனரல் அனில் சௌஹான் தான் இதோட சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக இருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா லோகி ஃபெர்குசன் கிரியேட்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஸ்பெல் இன் T20 இன்டர்நேஷனல் ஹிஸ்டரி. ஸோ T20 வேர்ல்டு கப் உங்களுக்கே தெரியும் இப்போ நடந்துட்டு வருது. ஸோ அது வந்துட்டு வேரியஸ் ஃபேஸா நடந்துட்டு வருது. ஸோ அது ஏ டீம் பி டீம் அண்ட் அதுலேருந்து இந்த டீம்ஸ் வந்துட்டு யார் வந்து ஹை ஸ்கோர் பண்றாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் செமிஃபைனல் போவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாண்டை சேர்ந்த லோகி ஃபெர்குசன் வந்துட்டு இந்த T20 கேம் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாப்பா நியூகினியா கண்ட்ரி கூட விளையாடும் போது 4 ஓவர் வந்து போட்டிருக்காரு. அந்த 4 ஓவருமே மெய்டின் ஓவர். ஸோ மெய்டின் ஓவர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு உங்களுக்கு 6 பால்ஸ் வந்துட்டு பவுல் பண்ணுவாங்க. 6 பால்ஸ் இருக்கும். ஸோ அந்த 6 பால்ஸுமே வந்துட்டு எந்த ரன்னுமே அந்த பேட்மேன் இவர் போடுற பால்ல வந்து எந்த ரன்னுமே அந்த பேட்மேன் வந்துட்டு எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓவர் வந்து மெய்டின் ஓவர் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இவர் போட்ட 4 ஓவர்ஸ்மே இவர் வந்து மெய்டின் ஆகி மொத்தமா 3 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப இது வந்து ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்துட்டு கிரிக்கெட் ஹிஸ்டரியில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஒன்னு வந்துட்டு ஃபெர்குசன் என்ன ரெக்கார்ட் T20ல பண்ணான்னு கூட கேட்பாங்க. ஆர் வந்துட்டு இந்த 4 அதாவது இந்த 4 மெய்டின் ஓவரை எந்த டீம் கூட பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பா நியூகினியா கண்ட்ரி கூட தான் இவர் விளையாடும் போது பண்ணியிருக்காரு இந்த ரெக்கார்டை. So next books and author newsல பாத்தீங்கன்னா Eat Finds a Home ஆலியா பட்டா ஹார்ட் வார்மிங் சில்ட்ரன்ஸ் புக்ஸ். ஸோ ஆலியா பட்டா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு ஈட் ஃபைண்ட்ஸ் ஏ ஹோம்ன்ற ஒரு சில்ட்ரன்ஸ் புக்ஸ் வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சில்ட்ரன் புக் பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இது வரைக்கும் புக் எழுதுனது இல்லை. இவங்க இந்த புக் எழுதுனதுமா புக் ஆத்தர் இதுல இந்த ஃபார்மேட்ல வந்து இவங்க வந்துட்டு டெபியூட் ஆகிறாங்க. ஸோ இவங்க இந்த புக்கை வந்துட்டு யாரோட கொலாபரேஷன் மூலமா எழுதியிருக்காங்க பார்த்தா இவங்க தான் ஆத்தரு அண்ட் தானியா பகத்ன்றவங்க இல்லுஸ்ட்ரேட்டர். அண்ட் தானியா பகத் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் புக்ஸ்னா இல்லுஸ்ட்ரேட் பண்றது இவங்க தான் உங்களுக்கு. ஸோ இது மூலமா ஃபர்ஸ்ட் டைம் புக் எழுதி உங்களுக்கு வந்து ஃபேமஸா பார்த்தீங்கன்னா ஆலியா பட்டா ஆக்டர் தான் உங்களுக்கு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். தேங்க்யூ.